ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். காலேஜ் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் ஏதாவது போட்டு வைடா. என்னடா ஸ்கூல் முடிச்சாச்சு, அடுத்து காலேஜ் தானே, என்ன படிக்கிறதா இருக்கீங்க? அடையனே நீங்கள் வேற, அப்பாவால் மாதிரி வேலைக்கும் போக முடியல. வீடு இருக்கிற நிலைமைக்கு நான் டெய்லியும் வேலைக்கு போனால் தான் வீட்டில் சாப்பாடு. இதில் எங்கிட்டு நான் படிக்கிறது? என்னப்பா இப்படி சொல்கிற? 12 வருஷமா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க, இன்னும் 3 வருஷமா 4 வருஷமா படிச்சிட்டோன்னா நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் வீட்டை பார்த்துக்கலாம்ல. எங்க மணி, பக்கத்து வீட்டு பையனாச்சுன்னு நானும் எவ்வளவோ படிச்சு சொன்னேன், கேட்க மாட்டேறான். நீயாவது நல்லா எடுத்து சொல்லு. இப்போ கேட்பாம இருங்க தம்பி, இந்த ஒரு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்ல நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா காலேஜில் 100% ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்புறம் நீங்களும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கீங்களா? ஆமாம். உங்களுக்கும் அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஈஸியாக கவர்மெண்ட் வேலை வாங்கிடலாமா? நானும் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு அரசாங்க வேலைக்கு போகலாங்கிறதுலாம் எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு? அண்ணா, இந்த சர்டிஃபிகேட் நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம், வெறும் 60 ரூபா கட்டி வாங்கிக்கலாம். இவ்வளோ நாளாக இது தெரியாமல் இருக்குது. இப்போ இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் லைஃப் டைமுக்கு இந்த ஒரு சர்டிஃபிகேட் தான். ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுத்து கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கும்போது படிப்பு தான். இப்போ நம்ம வீட்டில் வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் தங்கச்சி இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன படிச்சிருக்கிறாங்க, ஒருவேளை படிக்கல அப்படின்னா அதுக்கான நோட்டரி கிளப்பில் போயிட்டு அஃபிடவிட் அப்படின்னு சொல்லி இருக்குதான், அந்த அஃபிடவிட் வாங்கி நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை கரெக்டாக வாங்கிக்கணும். தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்ம தப்பாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா இதுக்குன்னு ஃபைன் போடுவாங்க, பெனால்ட்டி இருக்குது, ஜெயிலில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணே, இப்போ காலேஜ் சேர்றதுக்கு கம்மியான நாள் தான் இருக்குது. இப்போ அப்ளை பண்ணால் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா, கிடைக்குமா? ஒரு வாரத்தில் கிடைக்கும்பா. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா விஓஓ, ஆர்ஐ, டெப்டி தாசில்தார் இவங்கெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நமக்கு சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவங்க கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு, கொடுக்கவே இல்லை அப்படின்னா அடுத்த 60 நாளுக்குள்ளே நம்ம தாசில்தார்கிட்ட அப்பீல் பண்ணிக்கலாம். தாசில்தாரும் கொடுக்கல அப்படின்னா அடுத்த 60 நாளுக்குள்ளே நம்ம ஆர்டிஓ இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம போய் அப்பீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது கரெக்டான டீட்டெயில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே ஈஸியாக நம்ம போட்டு கொடுத்துருவாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்? டாக்குமெண்ட் என்னன்னா நம்மளுடைய பேசிக்கான ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா மார்க் ஷீட்டு, டிசி, இந்த மாதிரி ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃபு, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தோம்னாவே போதும். ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் 60 ரூபா தான் நமக்கு செலவாகும். tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அழகாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமாக ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி நம்ம வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அதில் முன்னுரிமை வாங்கணும் அப்படின்னா 10+2+3 அந்த பேட்டர்னில் நம்ம டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது 10 அப்படிங்கிறது 10வது, 12வது, அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷமோ அல்லது ஒரு 4 வருஷமோ கோர்ஸ் முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கணும். 2023 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க. அந்த சர்க்குலரில் கோவிடில் 2 பேரண்ட்டும் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும், அப்படி இல்லை அப்படின்னா முதல் தலைமுறை பட்டதாரி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பில் கவர்மெண்ட் வேலையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே 2010 முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துருச்சு. இப்போ அந்த ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், இப்போ நம்ம டாக்டருக்கு படித்தாலும் சரி, இன்ஜினியர் படித்தாலும் சரி, அல்லது அக்ரி படிக்கிறோம், இல்லை லா படிக்கிறோம், இந்த மாதிரி எந்த தொழில் படிப்பு படித்தாலும் சரி நமக்கு 100% ஃபீஸில் குறைக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டை வச்சு எந்த ஒரு காலேஜ்லையுமே போயிட்டு ஃப்ரீயாக படிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிப்பா, ஆனால் நான் காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ எனக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் கிடைக்குமா? அண்ணா, இதுக்குன்னு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது, டைம் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ போய் அப்ளை பண்ணாலும் அந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம். அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஈஸியாக கவர்மெண்ட் வேலையும் வாங்கலாம். அண்ணே, இப்போ இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் எந்த காலேஜில் எந்த படிப்பாக இருந்தாலும் காசே கட்டாமல் ஃப்ரீயாக படிச்சுக்கலாமா? கண்டிப்பாப்பா. இப்போ கவர்மெண்ட் காலேஜ், எய்டட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது முழுக்க தனியார், இந்த எந்த காலேஜாக இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம படிக்க முடியும். இப்போ MBBS படிக்கிறோம், இன்ஜினியர் படிக்கிறோம், அக்ரிகல்ச்சர் படிக்கிறோம், இல்லை லா படிக்கிறோம், இந்த மாதிரி எந்த தொழில் படிப்பாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு கல்வி கட்டணம் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல, அந்த கல்வி கட்டணத்தை முழுக்க 100% ஃப்ரீயாகவே தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம், இந்த படிப்புக்கெல்லாம் நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கணுமா, ஓகேவா? கவுன்சிலிங் அப்ளை பண்ணல அப்படின்னா இது அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி வச்சுட்டு காலேஜில் போய் சேர்றோம் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு ஜாதி மத பாகுபாடும் இல்லாமல் இன்கம் லிமிட் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நாம தான் நம்ம குடும்பத்தில் ஃபஸ்ட்டு தடவை காலேஜில் போய் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதே ஓகே தான். அதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா கல்வி கட்டணம் இருக்கும் இல்லையா, அதை வந்து 100% ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓ சரி, இந்த தொழில் படிப்புக்கு மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் தருவாங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் தரமாட்டாங்களா? இல்லைண்ணா, இப்போதைக்கு வந்து கவர்மெண்டோட சர்க்குலர் படி தொழில் படிப்பு படிச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு காலேஜ் சேர போகிறோம், தலைமுறையிலே முதல் தடவை போய் சேர போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபீஸில் அந்த டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இதுவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா ஃபீஸ் பெருசாக கட்ட மாட்டோம்ல, அதுக்கெல்லாம் பெருசாக டிஸ்கவுண்ட் கிடையாது. ஆனால் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா கவர்மெண்ட் வேலையில் முன்னுரிமைன்னு சொல்லி, அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வேலையில் முன்னுரிமை வாங்கிக்கலாம்.
அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருந்தா அந்த சர்டிஃபிகேட் மூலமா வேலைக்கு போய்க்கலாமா? சரி, அதே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை நான் வந்து கரஸ்லயோ இல்லை இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்களே அதுலயே படிச்சிருந்தா செல்லுபடி ஆகுமா? கண்டிப்பா செல்லுபடி ஆகும். அதுக்குமே அந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம், அந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி வேலைக்கும் போகலாம். இப்போ இந்த கான்செப்டே உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ரெண்டுமே ஒரே சர்டிஃபிகேட் தான். ஆனா இப்போ படிக்க போறவங்க, வேலைக்கு போறவங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்க, ஓகேவா, அந்த ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்போ படிக்க போறவங்களுக்கு முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. இதுவே படிச்சு முடிச்சு வேலைக்கு போறாங்க இல்லையா, காலேஜ் முடிச்சிட்டாங்க, முதல் தலைமுறையில படிச்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க, அங்க ஒரு முன்னுரிமை இருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த சர்டிஃபிகேட் பேர் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. ஸோ இந்த ரெண்டை வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. இந்த ரெண்டுல இது வந்து கல்வி கட்டணத்துக்கும் இது வந்து வேலைவாய்ப்புக்கும் உதவுது. சரிடா, இப்போ எங்க வீட்டில் எங்க அண்ணன் ஏற்கனவே காலேஜ் முடிச்சு டிகிரி வாங்கிட்டான். இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லயும் 2-3 பேர் அண்ணன் தங்கச்சிலாம் இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே இந்த சர்டிஃபிகேட் கிடைக்குமா? ஆனா உங்க அண்ணன் காலேஜ் உங்களுக்கு முன்னாடி முடிச்சிருந்தாலும் அவர் என்ன சர்டிஃபிகேட் வாங்கல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து நீங்க இப்ப காலேஜ் முடிச்சிட்டீங்க, அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அவருடைய ஒப்புதல் இருக்கணும். என் தம்பிக்கு இந்த மாதிரி வாங்கிக்கிறதுக்கு எனக்கு சம்மந்தங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஒப்புதல் இருந்ததுன்னா நீங்க வாங்கிக்கலாம். சரி, இப்போ ஒரே நேரத்தில் அண்ணன் வந்து ஒரு 4 வருஷம் கோர்ஸ் படிக்கிறாரு, தம்பி 3 வருஷம் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா 2 பேரும் ஒரே நேரத்தில் தானே முடிப்பாங்க. அப்போ யாருக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே மாசத்துல முடிச்சாலுமே யார் ஃபர்ஸ்ட் காலேஜ் சேர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட்ல முன்னுரிமை இருக்கு. சரி, இப்போ ட்வின்ஸாக இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் காலேஜ் சேர்றாங்க, ஒரே நேரத்தில் காலேஜ் முடிக்கிறாங்கன்னா அப்போ யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? அப்படி கேளு. இப்படி இருந்ததுமா 2 பேத்துக்குமே பாகுபாடுலாம் கிடையாது. 2 பேரும் ஒரே டைம்ல காலேஜ் முடிப்பாங்க, 2 பேத்துக்குமே அந்த சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட்டு குடும்பமும் ஒரே குடும்பமா தான் இருக்காங்க. இப்போ அவங்கள யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க? ஜாயின்ட் ஃபேமிலியில் அண்ணன் தம்பி இருந்தாலுமே இப்போ அண்ணன் தம்பி 2 பேத்துல யார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதுல முன்னுரிமை, அவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட்லயும் முன்னுரிமை. அதே மாதிரி இப்போ அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல கல்வி கட்டணம் அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸ் தான். மொத்தமா இப்போ போயிட்டு ஒரு காலேஜில் சேர்றோம் அப்படின்னா அவங்க இப்போ ஒரு 1 லட்ச ரூபா ஃபீஸ் வச்சிருக்காங்கன்னா அதுல டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு 30,000 அல்லது 50,000 வச்சிருப்பாங்க. அந்த ஃபீஸ் மட்டும் தான் கவர்மெண்ட் முழுக்க ஏத்துக்குவாங்க. மற்றபடி அந்த கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகிறதுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னு சொல்லி வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் கவர்மெண்ட் ஏத்துக்க மாட்டாங்க. ஒன்லி கல்வி கட்டணம் மட்டும் தான் ஏத்துக்குவாங்க. அதை வந்து டியூஷன் ஃபீஸ்னு சொல்றாங்க. அண்ணே சொல்ற மாதிரி பார்த்தா டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் அவங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க போலயே, மற்ற ஃபீஸ்ல என்ன பண்றது? ஒரு எஜுகேஷன் லோன் போட்டுக்கலாம். இதே மாதிரி எஜுகேஷன் லோன் சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் நாட்டு நடப்புன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி பண்ணுறோம். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் படிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னு அந்த சாமிக்கும் தெரியணும், இந்த பூமிக்கும் புரியணும். நாம் ஜாதி சான்றிதழ் வாங்குற மாதிரியே நான் வந்து எந்த மதத்தையும் சேர்ந்தவன் இல்லை, எந்த ஜாதியையும் சேர்ந்தவன் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற சான்றிதழையும் வாங்க முடியும். அது எப்படி வாங்குறது அப்படிங்கிறதான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் கிட்ட இந்த ஜாதிய பாகுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதை நம்ம கண்கூடாவே பார்க்க முடியுது. அது சரி, ஜாதியை வச்சு தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒன்றே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னா எப்படி இடஒதுக்கீடுலாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவிலேயே முதல்ல தான் ஒரு ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிறத சான்றிதழை வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் திருமதி ஸ்னேகா அவர்கள் வாங்கியிருக்காங்க. அவரை தொடர்ந்து ஊட்டியை சேர்ந்த பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இந்த 3 பேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலத்தை சேர்ந்த ரவி அப்படிங்கிறவர் இந்த சான்றிதழை வாங்கியிருக்காங்க. அப்புறம் அவங்கள தொடர்ந்து இன்னும் சில பேர் இந்த சான்றிதழை வாங்கியிருக்காங்க. சரி, அவங்க வாங்கிட்டாங்க. அந்த சான்றிதழை நாம எப்படி வாங்குறது அப்படின்னா